மற்றும் ஒரு அண்மை செய்தி. இபிஎஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து வரும் நிலையில் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பில் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இபிஎஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தும் நிலையில் எஸ்பிவி தரப்பிலும் ஆலோசனை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் எஸ்பி வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இபிஎஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து வரும் நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பிலும் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? அதிமுகவுடைய மாவட்ட செயலர்களுக்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் மாவட்ட செயலர் கூட்டம் அக்கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலான ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மலையில் நடைபெற்றது. இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலருக்கு எதிராக மற்றொரு தரப்பாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் தலைமையிலான தரப்பினர் தற்பொழுது அவருடைய அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. எம்ஆர் சிலையில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்துக்கு தொடர்பான அந்த அலுவலகத்துல தற்பொழுது இந்த ஆலோசனை என்பது நடைபெற்றிருக்கிறது. சி.வி. சண்முகம், அதில் அதே போன்று சி. விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்டவரெல்லாம் ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறாங்க. தங்களது ஆதரவாளர்களுடன் இந்த ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. தன்னுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது பொதுச்செயலர் ஆலோசனை நடத்தக்கூடிய சூழல்ல தங்களுக்கான ஆதரவு எத்தனை பேரிடம் இருக்கிறது, மேலும் நடுநிலை வைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பக்கமும் இல்லாமல், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தரப்பு பக்கமும் இல்லாமல் நடுநிலை வைக்கக்கூடிய முன்னாள் மூத்தவர்கள் இருக்கிறார்கள். அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக சி.வி. சண்முகம் தரப்பினர் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் தங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கு உத்தரவாதம் வழங்க வகையிலும், அதே நேரத்தில் தற்போது கட்சியை விட்டு தூக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில், கட்சியினுடைய பதவிகளிலிருந்து தூக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் கட்சிக்குள்ளாக ஒரு பொது குழுவை கூட்ட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை பொதுச் செயலாளர் சந்தித்து வைப்பதற்கான திட்டமிடல் தொடர்பான ஆலோசனையும் கூட இந்த சந்திப்பின் போது நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இவர்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல் அடிப்படையில் அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக சட்டமன்றத்தில் அதிமுக தரப்பாக தங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை சபாநாயகரை சந்தித்து 2 முறை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் தங்களுடைய பெரும்பான்மைக்கு எதிராக வாக்களித்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தரப்பான 22 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பாக சட்டத்தை நாடலாமா அல்லது பொதுச் செயலாளருடன் மேலும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளலாமா என்பது தொடர்பாகவும் தற்பொழுது இந்த கூட்டத்தில் பேசி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக இவர்கள் தற்பொழுது பொதுச் செயலாளர் கூட்டக்கூடிய மாவட்ட செயலாளரை தவிர்த்து மற்றவர்கள் யார் தங்களோடு இருக்கிறார்கள், மேலும் நடுநிலை வைக்கக்கூடியவர்கள் யார், அவர்களை அணுகி அவருடைய ஆதரவையும் தங்கள் தரப்புக்கு பெற்றுவிட வேண்டும் என்பதில் தற்பொழுது முனைப்புடன் இருப்பதாகவும், அதற்கான ஒரு ஆலோசனையாக தற்பொழுது சி.வி. சண்முகத்துடைய தரப்பினர் ஆலோசித்து வருவதாகவும் தற்போது தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.